சிந்து பைரவி நீ பிரம்மு பைரவி சிந்துக்கிட்ட போயிட்டு சிந்து எந்த ஒரு தப்பு பண்ணல இல்லை நீ அப்படி ஏன் பயப்படுற சொல்லுன்றாங்க. நீ பயப்படாத சரியான்றாங்க. தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு நீ இந்த அளவுக்கு கவலைப்பட வேண்டான்றாங்க. நம்ம எந்த ஒரு தப்பும் பண்ணல, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா, ரொம்பவே இதா இருக்கணும், அதை விட்டு நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க பாரு, அதான் கொஞ்சம் கூட சரியில்லைன்றாங்க. இதெல்லாம் நினைச்சு நீ கவலையே பட வேண்டாம் சரியா, என்ன நடந்தாலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போகணும், அதை விட்டு நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. நீ எந்த ஒரு தப்பு பண்ணல, இல்லை எல்லாருமே என் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு என்னை அவாய்ட் பண்ணுறாங்க, என்னை ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துகிறாங்க. தப்பு நீ பண்ணன்னு தெரிஞ்சல அப்படியே ஃபீல் பண்ணுறேன்னு நான் கேட்குறேன். தப்பு பண்ணல, அது வரைக்கும் நீ ஃபீல் பண்ணக்கூடாது சரியான்றாங்க. சரி ஓகே, இதை பற்றி நீ இன்னும் பெருசாக இதை நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிரு பைரவி, நான் எவ்வளோ பெரிய தப்பான ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன், ஆனால் அது உனக்கு தெரியல, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் எந்த அளவுக்கு ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சா நீங்கள் எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு நினைக்கும் போது மனசுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குன்றாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ குடும்பமும் சரி எல்லாருமே சரி என் மேலே எப்படி ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க, ஆனால் அந்த நம்பிக்கை என்னை சுக்குநூறாக உடைக்கிற மாதிரியான ஒரு நிலமை வரும்ட்டு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் டாக்டர் தான் இப்படி ஒரு நேரத்தில் இப்படி ஒரு விஷயம் சொன்னார், அப்படி இல்லைன்னா உண்மையை சொல்லி இந்நேரம் எல்லாரும் நீங்கள் என்ன வெறுத்து ஒதுக்கியிருப்பீங்க, என்னுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கையாக மாறி இருக்கும். ஆனால் என்றைக்காக இருந்தாலும் இந்த விஷயம் தெரிய வேண்டியது தான், நம்ம ஏன் இதை தடை போட்டு வைக்கணும், இப்போவே நம்ம சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் நினைக்கிறாங்க. நினைச்சாலுமே இப்போ சொல்கிறது சரியாக வருமா வராதா அப்படின்ட்டு இதை பற்றி யோசிச்சு பயங்கர டென்ஷனில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. சிந்து என்ன செய்ய போகிறாங்க, இதை மறைச்சி வச்சு ஒரு யூஸும் இல்லை, எனக்கா இருந்தாலும் தெரிய வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு உண்மைகளை அவங்களுடைய ஃபேமிலி கிட்ட சொல்ல போகிறாங்களா இல்லை மறைக்க போகிறாங்களான்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.